ரூ. 49,999 இந்த பிரைஸ்ல டிவிஎஸ்ல வர ஆர்பிட்டர் ஸ்கூட்டரா வாங்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நீங்க நம்பி தாங்க ஆகணும். டிவிஎஸ் ஆர்பிட்டர்ல V1 அப்படின்னு சொல்லிட்டு புது வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் காஸ்ட் வந்து கம்மியா இருந்தா போதும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்காக தான் இந்த V1 அப்படிங்கிற வேரியன்ட் வந்து லான்ச் ஆயிருக்கு. இப்போ ஸ்கூட்டரோட டிசைன் எப்படி இருக்கு? கம்ஃபர்டபுளுக்காக என்ன கொடுக்குறாங்க? கன்வீனியன்ட்டுக்காக என்ன கொடுக்குறாங்க? ப்ரைஸ் வந்து 50,000 அப்படிங்கிறப்ப ரேஞ்ச் எவ்வளோ போகும், ஸ்பீட் எவ்வளோ போகும், இந்த மாதிரி கம்ப்ளீட்டான டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து 50,000க்கு எப்படி இந்த ஸ்கூட்டரை வாங்கலாம் அப்படின்னு கிளியரான ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எப்போதும் நான் சொல்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு அப்டேட் வந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆட்டோமொபைல் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் இன்ஷால்ல கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். டிவிஎஸ் ஆர்பிட்டர் இது ஒன்றும் புதிய ஸ்கூட்டர் கிடையாதுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆர்பிட்டருடைய லான்ச்சுக்கு நம்ம வந்து போயிருந்தோம். டிவிஎஸ் பிளான்ட்டுக்கே போயிருந்தோம். ஆர்பிட்டர் பற்றி வீடியோவும் வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து புதுசாக V1 V2 அப்படின்னு 2 வேரியண்ட்டை டிவிஎஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2 வேரியண்ட்டும் வந்து யாருக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் வந்து ஒரு புது ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பேட்டரி ஆஸ் ஏ சர்வீஸ், அந்த மெத்தடை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டிவிஎஸ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த பாஸ் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இனிஷியல் காஸ்ட்டு என்னப்பா 1 லட்சம் சொல்கிறீங்க, ஒரு 50,000 60,000 இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு யோசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்காக தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல இந்த V1 V2 இந்த 2 வேரியண்ட்டை பற்றி பார்த்துருவோம். இப்போ இந்த 2 வேரியண்ட்டுக்கும் டிசைன் அடிப்படையில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசைன்லாம் எதுவுமே வந்து மாறப்போகிறது கிடையாது. பேட்டரி ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு வந்து மாறப்போகுது. ஈவன் ஸ்பீடு கூட 65லேருந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு வந்து போகும். பேட்டரி பேக் மட்டும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. V1 இது வந்து என்ட்ரி லெவல் வேரியண்ட்டு. இந்த வேரியண்ட்டில் 1.8 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. V2 போனோம் அப்படின்னா 3.1 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஆப்வியஸாக ரேஞ்சும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். V1 பொறுத்த வரைக்கும் 86 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து சொல்கிறாங்க. V2 பொறுத்த வரைக்கும் 158 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து V1 யாருக்கு ஏற்றதாக இருக்கும் அப்படின்னா, சிட்டிக்குள்ளே போகிறவங்களுக்கு, ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகிறவங்களுக்கு, அதிக ரேஞ்சு தேவைப்படாதவங்களுக்கு, ப்ரைஸ் கம்மியாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு V1 வந்து ஏற்ற ஒன்றா இருக்கும். V2 பொறுத்த வரைக்கும் ஒரு டெலிவரி ஜாபில் இருக்கீங்க, இல்லை வேலைக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 70-80 கிலோமீட்டர் இல்லை 100க்கு மேலே நீங்கள் போவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து V2 ஏற்ற ஒன்றா இருக்கும். சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தோன்னா V1 பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் 20 நிமிஷத்தில் நமக்கு 0 to 80 சார்ஜ் ஆயிரும். V2 பொறுத்த வரைக்கும் 4 மணி நேரம் 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து 0 to 80 சார்ஜ் ஆயிரும். கலர் ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ கலர் ஆப்ஷன்ஸ் போனோம் அப்படின்னா என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் 2 கலர் மட்டும் தான் கொடுக்குறாங்க, காப்பர், சில்வர். அதுவே V2 போனோம் அப்படின்னா 6 விதமான கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மற்றபடி கலர் சேஞ்ச் ஆகுது, பேட்டரி பேக் வந்து மாறுது, மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து சேமாக தான் இருக்குது. ஓவராலாக அந்த ஆர்பிட்டர் பற்றி இதில் நம்மளுடைய கம்ஃபர்டபுளுக்காக டிவிஎஸ் என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒன் பை ஒன்னாக போவோமே. டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நீட்டாக ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து கரெக்டாக சூப்பராக இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாடி ஒர்க் வந்து மினிமலிஸ்டிக்காக தான் வந்து இருக்கும். சீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல லென்த்தியான ஒரு சீட்டு. ஃப்ளோர் போர்டு ஏரியாவும் வந்து ஓரளவு கால் வச்சு போகிற அளவுக்கு ஸ்பேஷியஸாக வந்து கொடுக்குறாங்க. வைடான ஹேண்டில் பார் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய கம்ஃபர்டபுளுக்காக, கன்வீனியன்ட்டுக்காக வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுக்குறாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறப்ப நீங்கள் நார்மலாக ரோட்டில் போகிறீங்க, வேலைக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வரீங்க அப்படின்னா, டிராஃபிக்கே இல்லை, எம்டியாக தான் இருக்குது ரோடு அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஹில் ஹோல்டு வந்து கொடுக்குறாங்க. ஹில் ஹோல்டு வந்து லேடிஸ்க்குலாம் வந்து யூஸ் ஆகும். இப்போ வீட்டிலே வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணணும், வெளியில் நிற்கிது வண்டி, வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ரேம்ப் மாதிரி போட்டிருப்போம், ஸ்டெப்ஸ் இல்லாமல். இப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம பார்க் பண்ணுறப்பலாம் வந்து லேடிஸ்க்கு, வயசானவங்களுக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதுவும் வந்து கன்வீனியன்ட்டுக்காக வந்து கொடுக்குறாங்க. ரிவர்ஸ் மோட் வந்து கொடுக்குறாங்க. கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அட்ராக்டிவான கலர் ஆப்ஷன்ஸும் வந்து கொடுக்குறாங்க. மெயினாக வந்து ப்ரைஸ் பாயிண்ட்டு, ஆல்ரெடியே டிவிஎஸில் iQube வந்துருக்கு. iQube விட கம்மியான விலையில் தான் இப்போ இந்த ஆர்பிட்டர் V1 V2 வந்து லான்ச் ஆயிருக்கு. இப்போ நார்மலாக இப்போ நம்ம பாஸ்ன்னு ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன், அதுக்கு அப்புறம் வரேன். இப்போ முதல்ல நார்மலாக இந்த 2 மாடலோட ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, V1 பொறுத்த வரைக்கும் 92,250 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. V2 பொறுத்த வரைக்கும் 1,08,200 இது வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு பேட்டரியோடு வாங்குறப்ப. இப்போ இந்த பாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் கிளியராக சொல்லிடுறேன். இப்போ உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது, பெரிய மேட்ரு கிடையாது அப்படின்னா தாராளமாக பேட்டரியோடு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இனிஷியல் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற மிடில் கிளாஸ் பீப்புளுக்காக தான் இந்த பாஸுங்கிறத வந்து கொண்டு வராங்க. இப்போ இந்த பாஸில் வந்து எப்படி இது வந்து ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி வந்து சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக V1 பாஸ் ஸ்கீம் மூலமாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 49,999 ரூபா, 50,000 கொடுத்து வண்டியை நம்ம வந்து வாங்கிக்கலாம். வண்டியை கொடுத்துருவாங்க. பேட்டரிக்கு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் நம்ம வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும். 862 ரூபாயிலிருந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி V1 மாடலில் பாஸ் ஸ்கீம் மூலமாக நீங்கள் எடுக்கிறப்ப 3 வருஷம் 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பீரியட் இருக்குல்ல, அது வந்து 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க.
அடுத்து V2 போனோம் அப்படின்னா 60,000 ரூபா நம்ம வந்து பணம் கட்டி வண்டியை வந்து வாங்கிடலாம். இது வந்து பேட்டரி பேக் வந்து பெருசு இல்லை. அப்போ 1155 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. வாரண்டின்னு போனோன்னா 5 வருஷம் அப்படி இல்லைனா 70,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. இதுவுமே 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி பீரியட் வந்து கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு இனிஷியல் காஸ்ட்டு ₹1 வர இடத்துல 50,000 மட்டும்தான் நமக்கு வந்து கொடுக்குறோம். மாதம் நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து போட்டுக்க போகிறோம். அப்போ இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பேட்டரி பற்றி நீங்கள் வந்து பெருசாக ஒரி பண்ண வேணாம். இப்போ வண்டியை வாங்கி ஓட்டுறீங்க, மாதம் பே பண்ணிகிட்ருக்கீங்க, 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு, பேட்டரியில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டு, செல்ஃப் பேலன்சிங் கரெக்டாக இல்லை அப்படின்னா, அவங்களே ப்ராப்பராக அந்த சர்வீஸ் எல்லாமே அந்த வாரண்டி பீரியடில் இருக்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்பெனியே வந்து பார்த்துக்குவாங்க. அப்போ வந்து இது நல்லா இருக்கே, இந்த ஸ்கீம் தான் வந்து பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு பெஸ்ட்டுனா, ஒரு வண்டியை வாங்குறீங்க, ப்ராப்பராக பேட்டரியை மெயின்டைன் பண்ணுவீங்க, நீட்டாக வச்சுக்குவீங்க, இனிஷியல் காஸ்ட்டு கம்மியாக இருந்தால் போகணுன்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. இப்போ நான் கிளியராக சொல்லிடுறேன். இப்போ இதில் வந்து பேட்டரி வந்து வாரண்டி பீரியடில் இருக்குது, ஒரு வண்டியை வாங்குவோம், ரஃபாக போட்டு அடிச்சுட்டு நம்ம பேட்டரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் நிறையா பிரச்சனைகளும் வந்து இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் போகிறப்ப பேட்டரி வந்து அவங்க வந்து அவங்க சைட்லேருந்து பிரச்சனை இருந்தால் தான் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. நம்ம சைட்லேருந்து பிரச்சனைனா அதை சர்வீஸ் பண்ணி திரும்ப நம்மக்கிட்ட கொடுக்க தான் வந்து பார்ப்பாங்க. அதனால் இனிஷியல் காஸ்ட்டு கம்மியாக வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ₹1,00,000 கட்டுற இடத்துல 50,000 60,000க்கு டிவிஎஸ் வந்து நமக்கு வெஹிக்கிள் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த பாஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது உண்மையிலே எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக்கில் எல்லா பிராண்டுமே கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கார்கள் போனோம் அப்படின்னா ஒரு பிராண்டாக வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. டூ வீலர்லையுமே டிவிஎஸ் தான் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த பாஸ் ஸ்கீமை கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவிஎஸ்க்கு முன்னாடியே வந்து லெட்ரிக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் வந்து கொடுத்தாங்க. ஹீரோவும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, விடா VX2 அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த வேரியண்ட்டில் வந்து இந்த பாஸ் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ VX2 போனோம் அப்படின்னா கோ ப்ளஸ் அப்படின்னு 2 வேரியண்ட் இருக்குது. கோ பொறுத்த வரைக்கும் 2.2 கிலோவாட் வந்து வரும். ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் 3.4 கிலோவாட் வந்து வரும். இப்போ நார்மலாக அந்த கோ மாடல் எடுத்திங்கன்னா வித் பேட்டரியோட போகிறப்ப 85,000 உங்களுக்கு வந்து வரும். பட் இந்த பாஸ் ஸ்கீம் மூலமாக போகிறப்ப 45,000 தான் வரும். அதே மாதிரி தான் ப்ளஸ் வேரியன்ட் போனீங்க அப்படின்னா 1,10,000 வரும் பேட்டரியோட வாங்குறப்ப. சப்ஸ்கிரிப்ஷன் பிளானில் வாங்குறப்ப நமக்கு வந்து 70,000 தான் வந்து வரும். ஹீரோ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்பாரிசனே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக வந்து ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டர் வச்சுருக்கீங்க, 45 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது. ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோம். அப்போ ஒரு மாதத்துக்கு 750 கிலோமீட்டர் வரும். அப்போ அந்த 750 கிலோமீட்டருக்கு ஃபியூவல் காஸ்ட் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 1,700 வந்து வரும். பட் அதுவே இந்த பாஸ் ஸ்கீம் மூலமாக நீங்கள் வந்து ஹீரோ விடா எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 1,100 தான் வந்து வருது. அப்போ வந்து ₹600 டிஃப்ரெண்ட் வந்து வருது. இதில் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லுன்னு ஒன்று இருக்குது. நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது பேட்டரிக்காக கொடுக்குறது. சார்ஜ் வீட்டில் தானே போடுவோம். எலக்ட்ரிசிட்டி பில்லு 750 கிலோமீட்டர் நீங்கள் போகிறதுக்கு ஒரு ₹100லேருந்து ₹150 செலவுன்னு வச்சுக்கோங்க. அதிகபட்சம் ₹200 செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி பார்த்தாலுமே ஒரு ₹300லேருந்து ₹400 உங்களால் வந்து மிச்சம் பண்ண முடியும். நார்மலாக ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டர் வச்சிருக்க இடத்துல இந்த பாஸ் ஸ்கீமில் ஒரு வண்டியை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ₹300லேருந்து ₹400 ஒரு மாதத்துக்கு மிச்சம். பட் இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டர் போய் ஹீரோவில் வாங்குறீங்கன்னா ₹1,00,000 அதுக்கு மேலே வந்து வருது. பட் இதுவே பாஸில் வாங்குறப்ப 50,000 தான் வந்து வருது. அப்போ ஒரு ₹70 ₹80 ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 50,000க்கு ஸ்கூட்டரை வாங்கிடலாம். மீதி இருக்க 30,000த்தில் 30 மாதத்துக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கட்டிக்கலாம். அப்போ அந்த வகையில் இனிஷியல் காஸ்ட்டு உங்களுக்கு வந்து கம்மியாகுது அப்படிங்கிற மேஜரான அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து கிடைக்குது. இப்போ எல்லா பிராண்டுமே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏத்தருமே வந்து ₹1000 சப்ஸ்கிரிப்ஷன் பிளானில் வந்து அவங்களோட ரிஸ்டாக் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி அல்ட்ரா வயலட் இருக்குது. அல்ட்ரா வயலட் அப்படிங்கிறப்ப அவங்க அது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பைக்கு. அந்த பைக்குக்குமே நார்மலாக போய்ட்டு வண்டி வாங்கினீங்கன்னா 2,50,000 வந்து வரும். பட் அதுவே பாஸ் ஸ்கீம் மூலமாக போனீங்கன்னா 1,49,000 தான் வண்டியோட ப்ரைஸு. 2,499 நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த வகையில் வந்து ஒரு பெரிய எலக்ட்ரிக் வண்டி ஒரு 2 லட்சம் 2,50,000 லட்சம் அப்படிங்கிறப்ப நம்ம வாங்க யோசிப்போம். அதுவே 1,50,000 லட்சம் அப்படிங்கிறப்ப நம்ம ஈஸியாக வந்து வாங்க முன் வரும். மாதம் என்ன பண்ண போகிறோம், பெட்ரோலுக்கு போடுற காசை நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷனாக வந்து கட்ட போகிறோம். அப்போ வந்து ஒரு பிராண்ட் இல்லை 2 பிராண்ட் இல்லை, வர எல்லா பிராண்டுமே இந்த பாஸ் ஸ்கீம் அப்படிங்கிற ஒன்று வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து இனிஷியல் கட்ட முடியாதவங்க இந்த ஒரு பிளானை இந்த ஒரு பாஸ் ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி இந்த ஸ்கீம் பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.